கங்கா கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம குமரன் படாத பாடுபடுறாரு, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நிம்மதியா இருப்பாரு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களா நம்மளுடைய கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இன்னைக்கு எபிசோட் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா நம்ம குமரனை பிக் பாஸ்க்கு அனுப்பி வைக்கிற எபிசோடா மட்டும்தான் இருந்தது. கங்கா குமரன் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஆரம்பத்துல பயங்கரமா சண்டை போது, நீங்க என்ன விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டீங்க, வளகாப்புல நான் பேசின விஷயங்கள் உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் போறேன்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கங்கா சொல்றாங்க. ஆனா குமரன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல கங்கா அப்படிலாம் கிடையாது, நமக்கு பணம் தேவை, இன்னைக்கு குழந்தை இருக்குது, டெலிவரி இருக்குது, இது எல்லாத்தையும் ஒரு ஆவரேஜா ஒரு நல்ல விஷயமா பார்க்கணும் அப்படின்னா அதற்கு பணம் தேவைப்படும், அங்க போனாதான் பணம் கிடைக்கும், நான் போறேன் கங்கா அப்படின்ற மாதிரி கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றாரு. ஆனா கங்கா தான் பேசினதுதான் கரெக்ட், தான் என்ன சொல்றனோ அதுதான் சரி, நீங்க அதை மட்டும் கேட்டு செய்யுங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவர் டென்ஷன் ஆயிட்டார், டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இது வரைக்கும் கத்தாத குமரன் இப்ப கத்துறாரு, இங்க பாரு ஒழுங்கு மரியாதை இருந்துக்கோ, நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டி விடுறாரு. கங்காவும் பாத்தீங்கன்னா கோச்சிட்டு போயிடுறாங்க. அண்ட் குமரன் அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு, ஏன்னா போய் தான் ஆகணும், வேற வழி கிடையாது, பிக் பாஸ் ஆஃபர் கிடைச்சிருக்குது, சோ இதை விட அதுல சேலரி கூட கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவரும் முடிவெடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் கிளம்பி முடிச்ச உடனே எல்லாரும் அவருக்கு நல்லபடியா போகணும் அப்படின்றதுக்காக பூஜை எல்லாம் போட்டு அவரை அனுப்புறாங்க. அப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆளாளுக்கும் ஒரு கருத்தை சொல்றாங்க, நல்லபடியா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, உடம்ப பாத்துக்கோங்க, யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாரும் கங்காவை நல்லா பாத்துக்கோங்க, கங்கா பாவம், கங்காவை நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை நினைச்சுதான் கவலைப்படுறாரு. ஆனா கங்கா அப்படி கிடையாது, கங்கா அவங்க எதை நினைச்சு கவலைப்படுறாங்க அப்படின்றே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது அவங்க பண்ற விஷயங்கள்லாம். ஏன்னா அவங்க பண்றது முழுக்க முழுக்க தவறு அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சாலும் ஆனா அதை அவங்க ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. குமரன் வாய் விட்டு சில விஷயங்கள் சொன்னாலும் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன செய்யறேனோ அதுதான் சரி, எனக்கு எது சரின்னு தோணுதோ நான் அதை மட்டும் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவங்க பிடிவாதமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ தெரியாம செஞ்சவங்களை திருத்திடலாம், பட் அவங்க பிடிவாதமா செய்யறவங்களை திருத்த முடியாது. ஒரு வழியா பாத்தீங்கன்னா அவர் இங்க இருந்து கிளம்பிட்டாரு. அண்ட் விஜய் மட்டும் இல்ல, அண்ட் அது போக நிவினும் வந்திருக்காரு. சோ நிவின், விஜய் இவங்க எல்லாரும் வாழ்த்தி அனுப்புறாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க உள்ள போங்க, நான் ஒரு நாள் கண்டிப்பா வர்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும், அதாவது நிவின் நம்ம விஜய் ரெண்டு பேரும் லைட்டா உள்ள போறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. மேபி வாய்ப்பு இருக்குது, சுத்தமா இல்லைன்னு சொல்லிட முடியாது, ஓரளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் உள்ள போறதுக்கான சான்சஸ் இருக்குது. போய் குமரனை பார்த்துட்டு கூட வரலாம்னு வச்சுக்கோங்களேன். சோ இனி அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க அடுத்த ஸ்கேனுக்கு இந்த எபிசோட் இதோட முடிச்சிட்டாங்க. குமரன் அப்படின்ற ஒரு கேரக்டர் இதுக்கப்புறம் கிடையாது. கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு குமரன் வர்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா வேற ஒரு கேரக்டர் போறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இல்ல குமரனை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லி உள்ள கொண்டு வந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அதுக்கப்புறம் காவேரியோட ஸ்கேனை நினைச்சு நம்ம விஜய் ரொம்பவே பயப்படுறாரு. ஏன்னா சிக்கன் பாக்ஸ் வந்துச்சு அப்படின்னா குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருந்தாங்க இல்லையா. சோ அதை நினைச்சு ரொம்பவே பயந்து போயிருக்காரு. அதே மாதிரி கங்காவும் ஒரு பயத்துல இருக்காங்க, சொந்தத்துல கல்யாணம் முடிச்சா குழந்தைக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சில பயத்துல இருக்காங்க. சோ ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பயத்துல இருக்காங்க. ஆனா காவேரி இப்ப ரொம்ப தைரியமா தான் பேசுறாங்க. ஏன்னா காவேரிக்கு தெரிஞ்சு போச்சு, எந்த தப்பும் நடக்காது, நமக்கு கடவுள் இருக்காரு, நம்மளை காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா டீல் பண்றாங்க. விடுங்க பாத்துக்கலாம், இப்ப இதுல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் சந்தோஷமா எடுத்துக்கிறாங்க. எதையுமே பாத்தீங்கன்னா அவங்க பெருசாவே எடுத்துக்கல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் அவங்களுக்கு தெளிவா தெரியுது, கண்டிப்பா குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. சோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நாங்க எப்ப வீடியோ போட்டாலும் நோட்டிபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ.